ஹலோ வெல்கம் டு ஃப்ளர்ன் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால், எக்ஸலில் நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய 12 ஃபங்க்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்போது நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவராக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவராக இருக்கலாம், சரியா? இல்லைனா நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், சரி? இல்லைனா நீங்கள் சேல்ஸ் செய்கிறவராக இருக்கலாம். இந்த மாதிரியான ஏதாவது ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு எக்ஸல் அப்படின்ற சாஃப்ட்வேர் கட்டாயம் தேவைப்படும். அப்போது இந்த எக்ஸலில் நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு 12 ஃபங்ஷனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், சரியா? அப்போது இந்த ஃபங்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணுறது மூலம் உங்களுக்கு படிச்சுக்கலாம், சரி? அண்ட் எங்களோட சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னு சொன்னால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள், ரைட்? அப்போது இந்த இடத்துல முதலாவது ஒரு 5 ஃபங்ஷன்ஸ் இருக்குது. அந்த 5 ஃபங்ஷன்ஸை பார்த்துட்டு அண்ட் பேலன்ஸ் 6 ஃபங்க்ஷன் 7 ஃபங்க்ஷன்ஸை நம்ம பார்ப்போம், சரி? அப்போது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எக்ஸலை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய முதலாவது ஃபங்க்ஷன் நம்ம வந்து சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபங்க்ஷன், ரைட்? அப்போது எக்ஸலில் நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு இந்த பக்கம் இந்த எக்ஸலை நம்ம சும்மா காய்ச்சா, இந்த பக்கம் நம்ம சொல்கிறது வந்து காலம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் இந்த பக்கம் ஒரு இருக்கக்கூடியது நம்ம சொல்கிறது வந்து ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரோஸ். அதே போல் இந்த ஒரு புக்ஸுக்கு சொல்லக்கூடிய பேர் என்னன்னு சொன்னால் செல் அப்படின்னு சொல்லுவோம். செல், ரைட்? அதே போல் இந்த ஒர்க் பண்ணக்கூடிய இந்த பேஜுக்கு சொல்கிறது வந்து எக்ஸல் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நமக்கு ஷீட்ஸ் இருக்குது, ரைட்? அப்போது இந்த ஷீட்டில் நம்ம செய்துட்டு இருக்கோம் வேலை. அண்ட் இதில் நான் உங்களுக்கு காய்க்கிறது வந்து ஃபார்முலாஸை பற்றி காய்ச்சிட்டு இருக்கோம், சரியா? அப்போது இந்த நம்பர்ஸ் அவ்வளோத்தையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் எடுக்கணும், கூட்டணும் அப்படின்னு சொன்னால், ரைட்? உங்களுக்கு இது அவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம், ஹோமில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சம் அப்படின்னு ஒரு பட்டன் ஒன்று இருக்கும். இந்த சம் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் எடுக்கலாம், டோட்டல், ரைட்? இப்படி நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு டோட்டல் எடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் இன்னொரு சிஸ்டம் இருக்குது. உங்களுக்கு இப்படி ட்ராக் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல வந்தோம், சம்னு கொடுத்தோம். இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த இடத்துல நான் டெலிட் பண்ணாத உங்களுக்கு கிளிக் பண்ணிவிட்டு என்ன செய்யலாம், ஈக்குவல் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட்? ஈக்குவலை ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல போய்ட்டு சம் அப்படின்னு கொடுத்துடலாம், ரைட்? இந்த இடத்துல போய்ட்டு சம் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான ரேஞ்சை செலக்ட் பண்ணி எடுக்கலாம், ரைட்? ரேஞ்சோடு செலக்ட் பண்ணி நீங்கள் என்டர்னு கொடுத்தீங்கன்னா அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து கூட்டிப்படும், சரியா? உங்களுக்கு டோட்டல் எடுக்கலாம். அதே போல் இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எவரேஜ் தேவைன்னு சொன்னால் இவர் அப்படியே செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அவரேஜ் அப்படின்னு கொடுக்குற நேரத்தில் உங்களுக்கு அவரேஜ் எடுக்கலாம், சரியா? அதே போல் சராசரி. அதே போல் உங்களுக்கு இதில் மினிமம் வேல்யூ ஆக இருக்கக்கூடிய சிறிய வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கணும்னு சொன்னால் இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு மினி அப்படின்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் மினிமம் வேல்யூ உங்களுக்கு இந்த இடத்துல எடுக்கலாம். அதே போல் உங்களுக்கு இந்த ரேஞ்சுலுக்கு இருக்கக்கூடிய மேக்ஸிமம் வேல்யூ ஆகக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கணும்னு சொன்னால் இதில் போயிட்டு நீங்கள் மேக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் மேக்ஸிமம் வேல்யூ ஆகக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்றது உங்களுக்கு பார்க்கலாம். அண்ட் அதே போல் உங்களுக்கு இந்த செலக்ட் பண்ணிவிட்டு, சரியா? இதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய, ரைட்? இதில் இருக்கக்கூடிய எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, எத்தனை நம்பர்ஸ் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கவுண்ட் ஒன்று பண்ணலாம். இதில் வந்து 1 2 3 4 5 6 7 8 9, ரைட்? 9 நம்பர்ஸ் இருக்குது, பிளாங்க் ஒன்று இருக்குது, ரைட்? அப்போ நான் இவரை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போயிட்டு கவுண்ட் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா கவுண்ட் 9 இருக்கா பார்த்தீங்களா? 1 2 3 4 5 இதே மாதிரி இப்போ 6 7 8 9 10. அப்போது நம்பர்ஸில் 9 இருக்குது, பிளாங்காக இருக்கிறது கால்குலேட் பண்ண இல்லை, ரைட்? கால்குலேட் பண்ணாமல் விட்டுருச்சு, ரைட்? அப்போது நமக்கு வந்து இந்த இடத்துல ஏதாவது ஒன்று நம்ம டிலீட் பண்ணுவோம், 25 அப்படின்றத டிலீட் பண்ணுவோம். டிலீட் பண்ணிங்கன்னா பாருங்கள், இந்த பாருங்கள் கவுண்ட் எத்தனை ஆயிடுச்சு, 8 ஆயிடுச்சு. ஏன் இந்த இடத்துல கேப் கொண்டு பிளாங்க் ஆயிடுச்சு. அண்ட் நம்மளோட சம் எல்லாம் மாறிடும். இந்த இடத்துல 25 சேஞ்ச் ஆகிடுச்சு, 25 நம்ம டிலீட் பண்ணோம், எல்லாமே சேஞ்ச் ஆகும் அமௌண்ட் எல்லாம். இந்த இடத்துல 25 போட்டுருவோம், பார்த்தீங்களா? அமௌண்ட் எல்லாம் சேஞ்ச் ஆகும், ரைட்? அதுதான் எக்ஸலில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணுற நேரத்தில் சம் ஃபங்க்ஷன்ஸ் போட்டு நம்ம செய்ததுக்கு பிறகு நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணோம்னு சொன்னால் இந்த ஃபங்க்ஷன்ஸ் சரியாக செய்திருந்தால் நமக்குரிய டோட்டல் அவரேஜ் இது எல்லாமே சேஞ்ச் ஆகும், சரியா? அது என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஓகே. இதை மாதிரி செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இதில் பிளாங்க், ரைட்? எத்தனை பிளாங்க் இருக்குது அப்படின்னு பார்க்கணும், ரைட்? எத்தனை செல் பிளாங்காக இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னு சொன்னால் இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம், ஃபங்க்ஷன்ஸில் இப்போ இந்த இடத்துல பிளாங்க் கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் இந்த இடத்துல இல்லை, ஃபார்முலா மோ அப்படின்னு கொடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த இடத்துல கிளிக் பண்ணலாம், ரெண்டும் ஒன்று, ரைட்? இவரை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் ஒன்று வரும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இந்த இடத்துல போயிட்டு இவரை கிளிக் பண்ணாலும் அதே டயலாக் பாக்ஸ் உங்களுக்கு எடுக்கலாம், ரைட்? இதில் உங்களுக்கு வந்து தேவைப்படுது கவுண்ட் பிளாங்க் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு கோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் இந்த இடத்துல எடுக்கலாம். கோன்னு பண்ணதுக்கு பிறகு அந்த ஃபங்க்ஷன் இந்த இடத்துல லோட் ஆகும். அது லோட் ஆகினதுக்கு பிறகு உங்களுக்கு இதை ஓகேன்னு கொடுத்ததுக்கு பிறகு பாருங்கன்னா இந்த மாதிரி ஒன்று வரும். இதில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களோட ரேஞ்சை செலக்ட் பண்ணணும். இந்த ரேஞ்சில் இருந்து நீங்கள் ஃபைண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு
இப்போ நான் எடுக்கிறேன் இந்த ரேஞ்ச். ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டு நான் ஓகேன்னு கொடுத்துட்டா பாருங்க, எங்களுக்கு blank வந்து 1 காட்டுது. எங்களுக்கு பார்த்தா தெரியும் blank 1 இருக்கு அப்படின்னு. இவரை கிளிக் பண்ணிட்டு நான் இதை delete பண்ணுறேன்னா, ரைட், இதை delete பண்ணிட்டேன்னா, இப்போ blank 2 ஆகிருச்சு, கவுண்ட் 8 ஆகிடுச்சு. ரைட், அந்த மாதிரி நம்ம ஏதாவது வெளியே ஒன்று போட்டுட்டோம்னு சொன்னால் பார்த்தீங்களா, இந்த இடத்துல blank-ம் கவுண்ட்டும் சேஞ்ச் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிரும். சரியா, அப்போ இந்த மாதிரி எங்களுக்கு சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம். ரைட், அடுத்து அப்போ நம்ம வந்து 6 ஃபங்க்ஷன்ஸ் இந்த இடத்துல பார்த்துருக்கோம். ரைட், அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா கவுண்டிஃப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். அப்போ இந்த கவுண்டிங் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால், ஏதாவது ஒரு வேல்யூ எத்தனை தடவை நம்மளோட ரேஞ்சில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இல்லாட்டி ஏதாவது ஒரு வேல்யூ ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை தடவை அது ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்றத ஃபைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் தான் இந்த கவுண்டிஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன். அப்போது நான் வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு ஃபங்க்ஷன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், இதில் வந்து நான் சர்ச் பண்ண போகிறேன் கவுண்ட் இஃப் அப்படின்னு. கவுண்ட் இஃப்னு கொடுத்துட்டு நான் கோன்னு கொடுத்ததுக்கு பிறகு எனக்கு இந்த மாதிரி லோடு. இதில் இந்த ஃபங்க்ஷன் நமக்கு தேவை, கிளிக் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்ததுக்கு பிறகு நமக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். இந்த மெசேஜை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 கேள்வி கேட்குறாங்க நம்மகிட்ட. இந்த 2 கேள்விக்கும் நம்ம சரியாக பதில் கொடுத்தோம்னா நமக்கு ஆன்சர் சரியாக வரும். ரேஞ்சுன்ற நேரத்தில் நம்ம நம்பர் இருக்கக்கூடிய இந்த ரேஞ்ச். க்ரைட்டேரியா யாரை தேட போகிறீங்க, யார் நான் கொடுக்குறேன் 95. 95கள் எத்தனை தடவை இருக்குது, 2 தடவை இருக்கா பார்த்தீங்களா. நம்ம 25 ஒரு தடவை தான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல பார்க்கலாம். ரைட், நம்ம ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணுற நேரத்தில் அந்த வேல்யூ எத்தனை தடவை நம்மளோட லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்றத இவர் தேடி தருவார். இந்த 95 2 தடவை. ஓகே, இந்தா 2 தடவை இருக்குது. நான் இந்த பிளாங்க்ல வந்து இன்னொரு 95 டைப் பண்ணிட்டேன் அப்படின்னா 3 தடவை இருக்குது அப்படின்னு காட்டுது பார்த்தீங்களா. இப்போது இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்பர்ஸுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணலுமான்னு கேட்டால் இல்லை. ரைட்டா, நம்மக்கிட்ட இப்போ இந்த மாதிரி ஒரு டைப்பிங் ஒன்று பண்ணி வச்சுருக்கோம். ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருக்குது, ரைட், ப்ராடக்ட் ஒன்று ஏதாவது நேம்ஸ் இருக்குது, நம்ம லிஸ்ட் ஒன்று இருக்குது. அப்போ அந்த ஒரு நேம் லிஸ்ட்டில் ஏதாவது ஒன்று நமக்கு எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்றத நம்மளுக்கு ஃபைண்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். அப்போது கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல ஆன்சர் வேணுமோ அந்த இடத்த கிளிக் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷனில் போயிட்டு உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணிட்டு கவுண்ட் இஃப் கோ ரைட், இந்த இடத்துல வந்து நீங்கள் கவுண்ட் இஃப்னு டைப் பண்ணிக்கோங்க. ரைட், கவுண்ட் இஃப் கோன்னு கொடுக்குறோம். இந்த இருக்க ஃபங்க்ஷன். ஓகே, ரேஞ்ச், இதுதான் ரேஞ்ச். இந்த ரேஞ்சுக்கு க்ரைட்டேரியா யாரை நீங்கள் ஃபைண்ட் பண்ண போகிறீங்க, மவுஸ் 2 தடவை மவுஸ்ன்னு இருக்கான். ரைட், நம்ம சின்ன லிஸ்ட் போட்டிருக்கிறது டக்குன்னு உங்களுக்கு பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காண்டி இதெல்லாம் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, மவுஸ் வந்து 2 இருக்குது. ரைட், ஓகே, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நேம்ஸ் கூடி உங்களுக்கு இதில் ஃபைண்ட் பண்ணலாம். கவுண்ட் இஃப் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்றத எங்களுக்கு கால்குலேட் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த கவுண்ட் இஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸில் ரைட், நான் இதில் ஒரு அமௌண்ட்டை டிலீட் பண்ணேன். ரவுண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன், ரவுண்டுன்னு சொல்கிறது வந்து மட்டன் தட்டல். ரைட், மட்டன் தட்டல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டில் இந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ரவுண்ட் அப், ரவுண்ட் டவுன். ரைட், மேலே தசமத்துக்கு கீழே தசமத்துக்கு மட்டன் தட்டல் அப்படின்ற சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது. பட் நார்மலாக நம்ம பார்ப்போம் இதில் வந்து ரவுண்ட் அப்படின்றது. ரைட்டா, ரவுண்டுன்ற ஃபங்க்ஷன் மட்டம் தட்டல். அப்போ ரவுண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனில் போயிட்டு ஃபங்க்ஷனில் ரவுண்ட் அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் கோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரவுண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் லோட் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் லோட் ஆகினதுக்கு பிறகு நீங்கள் ஓகேன்னு கொடுத்துருங்க. இந்த இருக்குது இந்த மாதிரி வரும். எந்த நம்பரை நீங்கள் மட்டம் தட்டணும், நான் இப்போ வந்து இந்த அவரேஜ் கிடைச்ச இந்த வேல்யூவை மட்டம் தட்ட போகிறேன். எத்தனை தசமத்துக்கு நீங்கள் மட்டம் தட்ட போகிறீங்க, நான் கொடுக்குறேன் 2 தசமத்துக்கு அப்படின்னு கொடுத்தா பாருங்கள் 57.67 அப்படின்னு வருது. எனக்கு வேணா ஒரு தசமத்துக்கு வேணாலும் எனக்கு மட்டம் தட்டலாம். எனக்கு விரும்பிய அமௌண்ட்டுக்கு இதில் மட்டம் தட்டலாம். உங்களுக்கு 3 தசமம் வேணா 3 தசமத்துக்கும் மட்டம் தட்டலாம். நான் இப்போ ஒரு தசமம் அப்படி கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துருக்கேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி எங்களுக்கு தேவைட்டா மட்டம் தட்டலாம். ரவுண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன். அதே போல் லெஃப்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் என்னடா, இது ஒரு டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன். இவ்வளோ நேரம் பார்த்தா நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ். அதே போல் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். டெக்ஸ்ட் சம்மந்தமான ஃபங்க்ஷன். லெஃப்ட், ரைட், ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் ஒன்று இருக்குது, அந்த டெக்ஸ்ட்டில் வந்து எங்களுக்கு லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை வந்து எங்களுக்கு தேவையான இடத்துக்கு எடுக்கலாம். அப்போது லெஃப்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் உங்களுக்கு இதில் போனீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நீங்கள் லெஃப்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் லெஃப்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் லோட் ஆகும். சரியா, லெஃப்ட்னு டைப் பண்ணி கோன்னு கொடுத்தீங்கன்னா வரும். பேடத்தில் இந்த இடத்துல இருக்குது, நான் கிளிக் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்தா பாருங்கள் எனக்கு லெஃப்ட்ன்ற ஃபங்க்ஷன் வருது. ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை தான் நம்ம இந்த இடத்துல பிக் பண்ணணும். டெக்ஸ்ட் நம்ம கொடுப்போம் கீபோர்ட் அப்படின்றது. இதில் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய எத்தனை கேரக்டர்ஸ் உங்களுக்கு தேவை, எனக்கு இதில் ஒரு 3 கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 3ன்னு கொடுத்துட்டு நான் ஓகேன்னு கொடுத்துட்டேன்னா
எனக்கு இதில் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய 3 எழுத்துக்கள் மட்டும் இந்த இடத்துல வரும். அதே போல் ரைட் அப்படின்ற ஃபங்க்ஷன் எடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் எடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபார்முலாஸ் அப்படின்ற இடத்துல போயிட்டு டெக்ஸ்ட் அப்படின்றதுல இந்த ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸல் இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ரைட், ஃபைனான்சியல், லாஜிக்கல், டெக்ஸ்ட், டேட், லைட், லுக்அப்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன்ஸ் வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. எங்களோட சேனலோட ஜாயின் பண்ணி இருங்க. ரைட், நம்ம ஃபியூச்சரில் இன்னும் வீடியோஸ் எடுத்துகிட்டு வரோம். அதை தவிர உங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கிற வேணும் அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னால் பழைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் வந்து போடுங்க. அதுக்குரிய வீடியோன்னு நான் எடுத்துகிட்டு வரேன். ரைட், அப்போது இந்த இடத்துல டெக்ஸ்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணுறோம். இதில் உங்களுக்கு வந்து என்ன தேவை, ரைட் அப்படின்ற ஃபங்க்ஷன் தேவை. அப்போது நான் இதில் வந்து ரைட் அப்படின்ற ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணிட்டு ரைட், எந்த டெக்ஸ்ட்டில் இருந்து ரைட் ஃபங்க்ஷன் தேவை உங்களுக்கு ஏதாவது ஒன்று எடுக்கலாம். ரைட், இந்த மவுஸ் அப்படின்றதுல கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு மனதை கிளிக் பண்ணலாம், பெரிய ஒரு டெக்ஸ்ட் ஒன்று இருந்தாலும் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல அதில் எத்தனை கேரக்டர்ஸ் நான் ஒரு 3 கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பமான அமௌண்ட் கொடுக்கலாம். யூஸ் அப்படின்ட்டு வருது. ரைட், இந்த மாதிரி உங்களுக்கு கிளிக் பண்ணி எடுக்கலாம். அதே போல் இவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கனெக்ட் பண்ணுறதுக்குரிய ஒரு டெக்ஸ்ட் ஃபங்க்ஷனோட தான். ரைட், இதில் இருக்க இந்த கனெக்ட் அப்படின்றது இவரை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விருப்பமான டெக்ஸ்ட்டை இந்த ஒவ்வொரு பாக்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணுற நேரம் அந்த டெக்ஸ்ட் எல்லாமே கண்டினியூவாக தொடர்ந்து வர மாதிரி இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா ரீட் பண்ண முடியாது, பட் இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் தான். அதே போல் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் நவ் அப்படின்ற ஃபங்க்ஷன். இது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். நீங்கள் ஒரு சேலரி ஷீட் செய்யலாம், இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது ஒரு அப்டுடேட்டாக செய்யக்கூடிய ஒரு எக்ஸல் ஷீட்டில் ரைட் உங்களுக்கு கரண்ட் டைம் அண்ட் டேட் உங்களுக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களோட மெஷினில் இருக்கக்கூடிய அந்த கரண்ட் டேட் அண்ட் டைம் உங்களோட மெஷினில் இருக்கக்கூடிய டேட்டை உங்களோட எக்ஸல் ஷீட்டில் அப்ளை பண்ணி வச்சுக்கிறணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நவ் அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். அப்போ இந்த ஆன்சரோட இடத்துல கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு அதோட டேட் அண்ட் டைம் சம்மந்தமான ஒரு ஃபங்க்ஷன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நவ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கும். சரியா, அப்போது இந்த நவ் அப்படின்ற ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகேன்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட மெஷினில் இருக்கக்கூடிய அந்த டேட் அண்ட் டைம் ரைட் அந்த மினிட்டோட சேர்த்து உங்களுக்கு அந்த இடத்துல அப்ளை ஆகிரும். அண்ட் இது வந்து ஒவ்வொரு டைம்லையும் அப்டேட் ஆகும். ரைட், டைம் சேஞ்ச் ஆகிறதுனால இது அப்டேட் ஆகும். சரி, நவ் அப்படின்ற ஃபங்க்ஷன். சரியா, அப்போது இந்த ஃபங்க்ஷன்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரைட், ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குன்னு சொன்னால் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் கமெண்ட் போடுங்க. அண்ட் அதே போல் உங்களுக்கு ஏதாவது எக்ஸலில் தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதையும் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. அதுக்கான வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு வரேன். ரைட், தேங்க்யூ அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.